பென்னிக்ஸ் ஜெயராஜ் இறந்து போன பிறகு திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக வந்த பிறகு கஸ்டடியில் யாரையும் வைக்கக்கூடாது, ரிமாண்டு பண்ணு, கஸ்டடியில் எவனுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அதனால தான் வந்து போலீஸ் கூட்டிட்டு போனாங்கன்னா உடனே நீதிபதிகள் அப்படியே கூட்டு போங்க, அப்படியே கூட்டு போங்க. கஸ்டடியில் எதுக்கு வைக்கிறீங்க? கஸ்டடியில் வைக்கிறதா இருந்தால் நீதிமன்றத்தில் போய் போலீஸ் கஸ்டடிக்கு கேட்டு ஆர்டர்ஸை வாங்கிட்டு கொண்டு வந்து வைங்க. கஸ்டடி எதுக்கு வைக்கிற? நான் அக்யூஸ்டு பண்ணிட்டேன், பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போ. இப்படி சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம நீதிபதி போகிறோம், நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா 15 நாள் போலீஸ் காவல்னு சொல்கிறாரு. அப்பவும் போலீஸ் அடிக்க தானே போகிறாங்க. நீதிபதி 15 நாள் நீதிமன்ற காவல் என்று உத்தரவிட்ட அடுத்த வினாடி நீங்கள் கொண்டு போய் சிறையில் விட்டுருணும். உங்கள் கஸ்டடியே கிடையாது. சிறையில் தான் வச்சு விசாரிக்கணும். சிறையிலே நீங்கள் விசாரிக்க முடியாது. நீதிபதி உங்களை 15 நாள் நீதிமன்ற காவலை வைக்கிறேன்னா அங்கேயே இருந்து கொண்டு போய் புழல் ஜெயிலுக்கோ அந்த மாவட்டத்தில் எந்த ஜெயிலோ அங்கே தான் விடணும். நீங்கள் அதிகபட்சம் வேணும்னா அங்கேருந்து ஜெயிலுக்கு போகிற வழியில் வேணால் அடிச்சுக்கலாம்.